அழகான வண்ண மீன்களை பாதுகாத்து வளர்க்கும் கேடயம். அதன் வளர்ப்பு பற்றிய கலை மட்டுமல்லாமல் அது சார்ந்த பல விஷயங்களை எளிதா ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறவங்க. அந்த கேட்டகரிக்கான அவார்ட் தான். இப்போ பெட்ஸ்ன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. எல்லாரும் பெட், இப்போ டாக் கேட் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு, அறிகுறி வரும். மேபி அதுக்கு வாமிட் இருக்கும், இல்ல காய்ச்சல் இருக்கு, நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த ஃபிஷ்ல அதுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறதையோ அது கஷ்டப்படுது அப்படிங்கறதையோ நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அது வந்து நார்மலா ஸ்விம் பண்ணாம எங்கேயாவது ஒதுங்கி ஒதுங்கி நின்றுட்டு இருக்கும். அதோட ஆக்டிவிட்டிஸே வித்தியாசமா இருக்கும். நார்மலா நம்ம பார்க்கும்போது நம்ம பக்கத்துல போனாலே ஃபுட்டு போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்திலே வரோம். மற்றது வந்து எங்கேயாவது ஒதுங்கி ஒதுங்கி அப்படியே நிற்கும். அதை பார்த்தாலே இதுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃபிஷ் எல்லாம் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றவங்க கூட பேசுற மாதிரி அப்ப நீங்க கனெக்ட் ஃபீல் பண்ணி? கண்டிப்பா. ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருக்கு கேக்குறதுக்கு. இதே மாதிரி இன்னும் கப்புலா சேர்ந்து அச்சீவ் பண்ணிட்டே இருக்க. மேலும் மேலும் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். டேய் மக்கா, இது நம்ம காலம், நம்ம மீடியா.